அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான மிதுன ராசியில் 3 கிரகங்களுடைய சேர்க்கை, சூரியன், புதன் மற்றும் குரு ஆகிய இந்த 3 கிரகங்களுடைய இணைவு திரிகிரக யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வானது சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கிரகங்களுடைய இணைவுகள் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தன்னோட வாழ்க்கையில் தன்னுடைய சொந்த உழைப்பால் மட்டுமே உயர்வுகளை தேடிய நபர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். யாருடைய தெய்வம் எப்போவுமே இருந்ததே இல்லைங்க, யாருடைய தெய்வையும் எதிர்பார்த்தது கிடையாது. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு பழக்கமே தவிர தனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லி யாருக்கிட்டையுமே எப்பவும் போய் நினைதே இல்லை. எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருப்பாங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரர்களும் இந்த மகர ராசிக்காரங்கள் தான். எல்லா விஷயமும் அப்படி தாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது. நான் ஆரம்பித்த ஒரு தொழில் கூட நான் நினச்ச மாதிரி இன்றைக்கி என்னால் பண்ண முடியல. எல்லோரும் நல்ல நிலையில் தான் இருக்காங்க, எல்லாருமே இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக தான் பண்ணுறாங்களா, நம்மளும் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க பண்ணால் அது கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ் ஆகுது. நான் ஐடியா கொடுத்த பிஸ்னஸ் இதை பண்ணுன்னு சொன்னவங்க கூட இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்காங்க. ஆனால் என்னுடைய நிலை இன்னும் அப்படியே தாங்க இருக்குது. நான் கரெக்டாக தான் ஆரம்பித்தேன். எல்லாத்தையுமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் மூலமாக எல்லாத்தையும் பார்த்து சரியான விதத்தில் தான் பண்ணானேன். இன்றைக்கி அதை கண்டினியூ பண்ணுவோன்னா இல்லை அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தாச்சுங்க. என்னுடைய சூழ்நிலைகளுக்கு இந்த இடத்துல இருந்து வேறு எங்கேயாவது போயிடலாமா, அந்த பிஸ்னஸையே இடம் மாற்றம் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நிறைய யோசனைகள் அப்படிங்கிறத கொடுத்துட்டே இருக்குது. எதனால் இந்த நிலைகள் இங்கே இருக்கிற இடத்துல எனக்கு சரியான விதத்தில் ஒரு ஆதரவோ ஒரு சப்போர்ட்டோ ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஸோ தேவைகள் வந்ததுனால இந்த இடத்துலேருந்து நான் வேறு ஒரு இடத்துக்கு மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இருக்கிற இடத்துலேருந்து என்னால் சரியாக அதை மாற்றம் பண்ணவும் முடியல. அதையவே நல்ல விதமாக டெவலப் பண்ணி அதுலேயும் நல்ல ஒரு சக்ஸஸை கொண்டு போக முடியல. கொஞ்சம் சில நாளங்களாக தான் இந்த மாதிரி சில பிரச்சனைகள். ஓகே, இது வரைக்கும் ஒரு 7 சனி நடந்துகிட்டு இருந்தது, அதனால தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளான அதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களாக நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிப்பீங்க. உங்கள் தொழிலை அடுத்த லெவலில் உங்கள் பிரான்ச்சை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் முயற்சிகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. இதே போல் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருந்த பிஸ்னஸ், நடந்துகிட்ருக்கிற பிஸ்னஸை இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி அது மூலமாக நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது தொழிலில் நல்ல ஒரு தரமான சூழ்நிலை, அதாவது லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. உங்கள் தொழிலை நல்லபடியாக நடத்தி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள், மற்றவங்க பார்த்து உங்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள். இந்த பிஸ்னஸ் இந்த அளவுக்கு பண்ணுவீங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்களாம் இதை பண்ணுவீங்களான்னு தெரியாது, ஆனால் இன்றைக்கி அதில் நீங்கள் டாப் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க, உண்மையாகவே நீங்கள் திறமசாலி தான், மற்றவங்க பார்த்து உங்களை பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு இந்த வேலையே பிடிக்கலைங்க, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நானாக போய் ஏதாவது ஓனாக பிஸ்னஸ் பண்ணிக்கலான்னு கூட நிறைய நேரத்தில் நினச்சிருக்கிறேன். என்ன பண்ணுறதுங்க, ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட், சூழ்நிலைகள், சுச்சுவேஷன், எனக்கு வேறு வழி இல்லை, இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலை செய்கிறேன், எல்லா விஷயத்தையுமே என்னால் பொறுத்து போக முடியும். நான் செய்யாத தப்பை யாராவது செஞ்சேன்னு சொன்னால் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்னை சுற்றி நடந்துகிட்ருக்குங்க. எல்லா தவறுக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கூட இருக்கிறவங்களே எனக்கு குழிப்பறிக்கிற மாதிரி ஒரு நிலை. என்னுடைய உயர் அதிகாரிகள் கூட எனக்கு சரியான விதத்தில் சப்போர்ட் பண்ணல. எனக்கு அவருக்கு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்குது. என்னால் அந்த வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணி செய்ய முடியல. எனக்கு பிடிக்காத டிபார்ட்மெண்ட்டில் பிடிக்காத நபர்களோட சேர்ந்து சில வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலைங்க. அதனால் இந்த இடத்த விட்டு வேறு எங்கேயாவது மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் காலகட்டங்கள் வெளிநாடு போய் வேலை செஞ்சுட்டு வந்தால் இந்த ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் எல்லாம் கரெக்டான விதத்தில் தீரும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் சில முயற்சிகள் பண்ணுறேன். பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, விசா எடுத்தாச்சு, எல்லாமே ஓகேங்க. ஒர்க் பர்மிட் வரதுக்கு எனக்கு லேட் ஆகுது. ஏதாவது ஒரு சூழ்நிலையால் அது தடைப்பட்டிருக்கு. என்னால் வெளிநாடு போகிறதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஸோ அங்கே போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணனா கூட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட தடைப்பட்டுகிட்டே இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா இந்த நிகழ்வுகள் எல்லாம் மாறக்கூடிய காலகட்டங்கள். வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க. இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவங்களுக்கு கூட ஒரு நண்பர்களாய் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது. நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானத்தில் தான் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நடக்குது. யாரெல்லாம் உங்களை எதிர்ப்பாக நினச்சாங்க, யாரெல்லாம் உங்களை பகையை நினச்சாங்களோ அவங்களே உங்களை மாற்றி உங்களுக்கு ஃபேவராகவோ உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக மாறுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்,
திருமணம் அப்படிங்கிறது ஒன்று காலகாலத்தில் கரெக்டான நேரத்தில் நடக்கணும். அது கரெக்டான விதத்தில் நடக்காததுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளோ அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்குள்ளேயே நிறைய நேரத்தில் வந்துடுது. ஏன்னா கரெக்டாக எல்லா விஷயத்தையும் மூவ் பண்ணுறாங்க, எல்லா அமைப்புகளும் நல்லா இருக்குது. ஆனால் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று கரெக்டான நேரத்தில் நடக்க மாட்டேங்குது. ராசிக்கு அமைப்புகள் என்னமோ தெரியலைங்க, கரெக்டான ஏஜில் இந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்க மாட்டேங்குது. ஒன்று லேட் மேரேஜ் ஆகுது, இல்லைன்னா காலம் கடந்த கட்டாய கல்யாணம் அப்படிங்கிறது நடக்குது. அந்த நேரத்தில் என்னோடய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே நான் குறைச்சிக்கிட்டேங்க. குறைஞ்சிருந்தும் சில நேரத்தில் அமைப்புகள் வந்தால் போதுமேங்கிற அளவுக்கெல்லாம் இறங்கியாச்சுங்க. சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, ஏதாவது ஒரு குறைபாடுகளை சொல்லி, ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணி எனக்கு நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கூட தடுத்துடுறாங்க. நான் பாட்டுக்கு என்னோடய வேலையை பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுன்னா பரவாயில்ல. என்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்புக்காகவே நான் சில விஷயத்தை எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க தான். இவங்கெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம இருந்தாங்கன்னா எனக்கு எப்போவோ கல்யாணம் ஆயிருக்கும். இந்த நிகழ்வுகள், இந்த சூழ்நிலைகள் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறுங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் தடைகளை கொடுத்துட்டு இருந்தவங்களாம் உங்களை விட்டு விலகி போவாங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய சில சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணணுன்னா இந்த காலகட்டங்கள் அதுவும் நடக்குங்க. ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டு இருக்குது. குழந்தை கருக்கலைப்பு, கருத்தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு. எங்களுக்கு நிறைய அபோர்ஷன் ஆகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குங்க. ஆரோக்கியத்தில் கெடுதல்கள் வருது, குழந்தை பாக்கியம் தங்காதான், நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டில் எடுத்தவங்க. அந்த நிகழ்வுகள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்குங்க. அந்த சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு தன்மை வேணுங்க. கணவன் மனைவிக்கு எதுக்கு குறை சொல்கிறாரு, மனைவியை பார்த்து அதை மனைவி கணவனை பார்த்து எதுக்கு குறை சொல்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து புரிஞ்சு பேசி அந்த சூழ்நிலைகள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாதிப்புகளை தீர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வராது. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, மனைவிக்கு என்ன பிரச்சனை, மகளுக்கு என்ன பிரச்சனை, மருமகனுக்கு என்ன அப்படிங்கிற விஷயத்த கொஞ்ச நேரம் உட்காந்து அதுக்கு உண்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நிதி தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் பூர்த்தி ஆகுங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அப்படிங்கிறது தீருங்க. எல்லாமே குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. அடுத்ததாக அந்த வீடு கட்டக்கூடிய யோகமோ அல்லது புதுசாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இருக்குங்க. இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள், பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு சேரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. நீண்ட நாட்களாக விற்க முடியல அப்படின்னு சொன்னக்கூடிய சொத்துக்கள், வில்லங்கமுள்ள சொத்துக்கள் கூட இந்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வீட்டு வேலையை செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப நாள் ஆசையாக ஒரு கார் வாங்கணும் அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டது கூட இந்த காலகட்டங்களில் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது வேணுங்க. ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் இருந்த அந்த கெடுதல்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அதுக்கு உண்டானபடி மருத்துவ முயற்சிகள் உங்களுக்கு நல்ல சாதகமான நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா அடுத்த ட்ரீட்மெண்ட் மாற்றுறதுக்கு ஒரு இங்கிலீஷ் மெடிசனாக இருந்து ஆரோக்கியம், அதாவது ஒரு ஆங்கில மருத்துவத்திலேருந்து ஒரு நாட்டு மருந்துக்கு மாறுவதற்கான முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும். உங்களுடைய மெடிசன் அதுக்கு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எல்லாமே மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் மாற்றுறீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அடுத்தது ஆரோக்கியம், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இது வரைக்கும் இருந்து அந்த கல்வி தடைகள் அப்படிங்கிறது அகலும். கல்வியில் நாட்டம் இல்லாத குழந்தைகளுக்கோ, கல்வியில் நாட்டம் இல்லாத சில நபர்களுக்கு கண்டிப்பாக கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஞாபக மறதி திறன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்குது. இது வரைக்கும் ஞாபக மறதியால் நிறைய படித்ததெல்லாம் மறந்துட்டுருப்பான். அந்த விஷயங்கள் கூட இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றமாக மாறும். கல்வியில் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் நடக்கக்கூடிய இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு இருக்கான்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானப்படை முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.